சீதாராமன் சீரியல் டிசம்பர் 8 இன்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. மொபைலில் அர்ச்சனாவோட வாய்ஸ் கேட்டதுமே ராம் உடனே சரி மகா சேது கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ராம் வெளியே நின்றுட்டுருக்கிறத பார்த்ததுமே மகா எந்திரிச்சு ராம் என்னாச்சு ராம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு சேதுவை எழுப்பி விடுறாங்க. சேதுவும் எந்திரிச்சு வராங்க. உள்ளே வா ராம் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ராமும் உள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு ராம் இந்த நேரத்தில் அப்படின்னு மகா கேட்க ராம் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு வேண்டாம் இந்த டைமில் இதை சொல்ல வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இல்லை சித்தி ஒன்றும் இல்லை அப்பாவுக்கு டேப்லெட் எல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டீங்களான்னு கேட்கலான்னு தான் வந்தேன், வேறு ஒன்றும் இல்லை சித்தி அப்படின்னு சொல்லவும் நீ தான் சொல்லிட்டல ராம் அதனால கரெக்டான டைமுக்கு அப்பாவுக்கு டேப்லெட் எல்லாம் நான் கொடுத்துட்டேன், இதை கேட்குறதுக்காகவா கீழேருந்து மேலே வந்த, சரி ராம் நீ போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு மகா சொல்லவும் சரின்னு ராமும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இவன் இப்படி தான் கேரளாவில் கூட எனக்கு டேப்லெட் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் தூங்குவான் அப்படின்னு சேது மகா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மகா இல்லை ராம் வேற ஏதோ சொல்ல வந்திருக்கான் ஆனால் சொல்லாமலேயே போயிட்டான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக சீதா அவங்க ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போது ராம் வந்து அவங்க ரூமில் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அர்ச்சனாவோட வாய்ஸை வச்சு அர்ச்சனா தான் சீதாவை கொலை பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ராம் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ராம் சீதா எல்லாம் கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்பியிருக்காங்க. வீட்டில் இருக்கிற எல்லாருமே கூட இருக்காங்க. அப்போ அர்ச்சனா சுபாஷ் மட்டும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. சித்தி நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு ராம் சொல்லவும் தாராளமாக போயிட்டு வாங்க ராம், என் மேலே உனக்கு எப்படி பாசம் ரொம்ப அதிகமோ அதே மாதிரி உன் மேலேயும் எனக்கு ரொம்ப பாசம் ஜாஸ்தி, நீ என்னோட செல்ல பையனாச்சே அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. அப்போது சீதாவும் உங்கள் செல்லம் தானே சித்திங்கிறாங்க ராம். அர்ச்சனா வேற வழியே இல்லாமல் 20%க்காக சீதா என் தங்கோங்கிறாங்க. பாஸ் என்னால் தாங்கவே முடியல பாஸ், இதெல்லாம் கனவா நினவானே தெரியலையே அப்படின்னு சீதா ராம் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் ராமோட தங்கச்சிங்க சீதாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்டு ராம் பயங்கரமாக டென்ஷன் ஆகி இதுக்கு மேலே நீங்கள் பண்ணுறதுக்கு வேறு என்ன இருக்குது, ஏதாவது பேசுனீங்க நீங்கள் அவ்வளோதான் அப்படின்னு ராம் சொல்லவும் நீங்களாம் பொண்ணுங்களா பேசாமல் உள்ளே போங்க அப்படின்னு அர்ச்சனா துரத்தவும் சுபாஷ் 3 பொண்ணுங்களையும் உள்ளே அனுப்பி வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மகா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பிள்ளைங்கள அடைக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் அங்கேருந்து போயிடுறாங்க. ராம் சீதா 2 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க. கூடவே சேர்த்து துரையையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அர்ச்சனா மகா கிட்ட போய் நின்று பாத்தியா மகா 25%க்காக எவ்வளோலாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்கக்கா எல்லாமே உங்கள் பேரில் வர வரைக்கும் தான் அப்படின்னு மகா சொல்லவும் அர்ச்சனாவும் அந்த 25% வச்சு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் சத்யன் மீரா 2 பேரும் கோவிலில் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ராம் சீதா துரை 3 பேரும் கோயிலுக்கு போகிறாங்க. என்ன திடீர்னு கோயிலுக்கெல்லாம் வர சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சத்யன் கேட்கவும் ஒரு நல்ல விஷயம், நான் ஐபிஎஸ் ட்ரைனிங்க்கு செலக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு ராம் சொல்ல கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறாங்க சத்யன். அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து சாமி கும்பிட்றாங்க. சரி நீங்கள் 2 பேரும் போய் கோவிலெல்லாம் சுற்றிட்டு வாங்க அப்படின்னு சத்யன் சொல்லவும் ஏன் நீங்கள் வரமாட்டிங்களாங்கிறாங்க மீரா. இல்லை நாங்கள் அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறோம் நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க சத்யன். அதுக்கப்புறம் மீரா சீதா 2 பேரும் கோவில் சுற்றுறதுக்காக போகிறாங்க. துரை ராம் சத்யன் 3 பேரும் நின்றுட்டுருக்காங்க. சீதா என்ன சீதா இது, அவங்க ராம் கேரளா போனப்பவே உன்னை என்னெல்லாம் பாடுபடுத்தினாங்க, சாப்பிட கூட சாப்பாடு தரல, எல்லாத்தையும் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டாங்க, நீ இந்த விஷயம்லாம் ராம்கிட்ட சொன்னியா இல்லையா, ஒரு வேளை ராம் மட்டும் ட்ரைனிங் போயிட்டா உன்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துவாங்க, நீ தனியால் எப்படி சமாளிப்பு சீதா அப்படின்னு மீரா கேட்கவும் நான் தனியாள் இல்லைக்கா, யார் சொன்னாங்க நான் தனியாள்னு, எனக்காக நீங்கள் இருக்கீங்க, சத்யன் இருக்காங்க, துரை அங்கிள் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் இவங்க பண்ண எல்லாத்தையும் சொன்னால் கண்டிப்பாக பாஸ் ட்ரைனிங் போக மாட்டார், அவரோட கனவு எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், கண்டிப்பாக அவர் ட்ரைனிங் போகணும், அதுக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்குவேன், எல்லாத்தையும் மீறி கடவுள் இருக்கார் மீராக்கா அப்படின்னு சீதா சொல்லவும் இன்னொரு பக்கம் ராம் மொபைலில் அர்ச்சனோட வாய்ஸ் கேட்ட விஷயத்த சத்யன் கிட்ட ஷேர் பண்ணுறாங்க. அதை கேட்டதும் சத்யன் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. எதுக்காக ராம் இன்னும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கீங்க, முதல்ல கம்ப்ளைண்ட்டு கொடுங்க, உங்கள் ஒய்ஃபை கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க, நீங்கள் என்னடானா அவங்க பேர்லேயே சொத்தை எழுதி கொடுக்க போகிறீங்க, ஷேர் உங்கள் பேரில் இருக்கும்போதே இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, இதில் ஷேர் உங்கள் பேரில் இல்லைன்னா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்க, கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள், உடனே கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும் இல்லை சத்யன் தங்கச்சிங்களுக்காக யோசிக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் குடும்பத்து மேலே இருக்கிற பேரெல்லாம் கெட்டு போயிடும், கம்ப்ளைண்ட் தவிர வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு ராம் கேட்கவும் இதை வேறு மாதிரி தான் டீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்யன் ஒரு பிளான் போட்டு கொடுக்குறாங்க. கரெக்டாக அந்த டைமில் ஒரு மணி அடிக்கவும் எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.